இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு அப்படிங்கிறது அதிகமா போயிட்டு இருக்கு. இதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவதி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பொதுமக்கள் மாற்று வழி என்ன வழி அப்படின்னு சொல்லி அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்று வழியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கார், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்குமே இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதை எப்படி சார்ஜ் ஏத்துறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக இப்ப பிரத்யேகமா என்ன பண்றாங்க, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பம்ப் நம்ம ஒரு 100 பம்பை தமிழ்நாடு முழுக்க அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க அமைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு 3 இடத்துல அமைச்சாலே கிட்டத்தட்ட 100 நெருங்கி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்க எலக்ட்ரிக்கல் காரோ ஸ்கூட்டியோ வச்சிருந்தீங்க அப்படின்னா நேரா போய் பம்பில் வண்டி நிப்பாட்ட வேண்டியது, சார்ஜ் ஏற்ற வேண்டியது, அந்த சார்ஜுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது அமௌண்ட் கொடுக்க வேண்டியது, அப்படியே அங்கிருந்து கிளம்பி வர வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்ஜ் ஏற்றக்கூடிய டைமிங் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கூட கேட்க போஸ்ட் பண்ணுங்க. பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு காரணமா இப்படி ஒரு நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க. இது இருந்தாலுமே முழுக்க முழுக்க இந்த எலக்ட்ரிக்கல் வாகனத்துல, இந்த எலக்ட்ரிக்கல் பம்ப்ல எல்லாருமே யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெட்ரோலாலையும் டீசலாலையும் ஓடக்கூடிய வாகனங்களை நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அதை வித்துட்டு டக்குன்னு இதுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இப்ப அதை வித்துட்டு நம்ம அடுத்தது வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னா நினைச்சா கூட அந்த வாங்குறவன் என்ன பண்ணுவான், அவன் பெட்ரோல் டீசல் தான் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை தானே இருக்கு. அப்ப இதை முற்றிலுமா மாற்ற முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த எலக்ட்ரிக்கலுக்கு பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்டமா நம்ம கொண்டு போயிடலாம். இனி வரக்கூடிய சந்ததிகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணட்டும், மின்சார வாகனத்தை யூஸ் பண்ணட்டும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியம். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க 100 பம்புகள் ஏற்பாடு பண்ண போறோம், அங்க நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக மின்சார வாகனத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது அடுத்த வரக்கூடிய காலங்கள்ல அதிகமா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பொல்யூஷன் அதிகமாகுது. பெட்ரோல் டீசலால புகை பொல்யூஷன் அதிகமாகுறது அப்படிங்கறதுனால பூமி வெப்பமயமாதல் அதிகமா இருக்கு. அதனால இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாரும் வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெட்ரோல் டீசல் அடிச்சு ரொம்ப சிரமமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் அதுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ரேட் ஏற்றிட்டே போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, விலைவாசி உயர்வு என்பது எல்லா இடத்துலயுமே இருக்கத்தான் செய்யும். இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்றது, அது ஒரு விதமான அரசியல் மாதிரி வந்துடும். அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 பங்க் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் பம்ப் நீங்க நேரா கொண்டு போய் காரை நிப்பாட்டி அந்த இடத்துல சார்ஜ் ஏத்திக்கலாம். அதுக்கு இவ்வளவு யூனிட் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நடவடிக்கையை தான் அடுத்து கொண்டு வர போறாங்க. இதனால பொல்யூஷன் கண்ட்ரோல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன், சொல்லிட்டேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து என்னமோ அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.